prohibited by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அதுலேயும் முக்கியமாக பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க அனிமே தான் இது. ஹஜிமேனோ இப்போ த ஃபைட்டிங் ஸ்பிரிட். இந்த அனிமே ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2000 தான். அதனால் அனிமேஷன்லாம் அவ்வளோவா இருக்காது. ஆனால் அதில் இருக்க கதையும் கேரக்டரும் வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன்னா கண்டிப்பாக இந்த அனிமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னடா நேற்று தாண்டா ஒரு புது அனிமே போட்டு இன்றைக்கினா வேறு போடுற அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து சின்ன அனிமே தான். இந்த ஹஜிமேனோ இப்போ வந்து ஒரு பெரிய அனிமே. அதான் அதோட சேர்த்து ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வைங்கம்மா நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீன்பிடி கப்பல் வச்சுருக்காங்க. அதை வாடகைக்கிட்டு தான் வாழ்கிறாங்க. இவனும் இவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால இவனே எல்லா ஹெல்ப்பையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. லோட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் கப்பலில் ஏற்றிட்டு வழி அனுப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். திரும்ப அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, மூவிக்கு என் கையில் டிக்கெட் இருக்குது, யாரெல்லாம்ப்பா வரீங்க அப்படின்னு சொன்னால் நான் வரேன்னு எல்லாம் சொல்ல அப்படியே நம்ம இப்போ கேள்வி நீயும் வரியாடா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இவன் வரத்துக்கு தயங்குறான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி இவன் ஒருத்தன் மட்டும் தான் வீட்டில் இருக்கான்றதுனால இவன் வந்து வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான். சரிப்பா அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க வெளில போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவனை கலாய்க்கிறாங்க. அது இவனுக்கு நல்லாவே கேட்குது. இந்த பையன் எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டான்ப்பா, எதனா ஒரு ரீசன் சொல்கிறான். முந்தா நேற்று கூட 4 பேர் போட்டு இவனை அடி நடிச்சாங்க. இப்படி பேக்கு மாதிரி இருந்தால் எல்லாரும் போட்டு அடிக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் சரி என்ன அதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பசங்க வராங்க. இவனுக்கு தான் எப்போ பார்த்தாலும் இவனை வம்பு இழுப்பாங்க போல. டேய் அப்படின்னு சொல்கிறானுங்க. இவனும் ஒதுங்கி நிற்கிறான். அவனுங்க போகிறதுக்கு வழி விடுறான். அவனுக்கு போகிறது இல்லாமல் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஏதோ ஒரு நாத்தம் அடிக்குது அப்படின்றானுங்க. என்ன நாத்தம்? எனக்கு எதுவும் அடிக்கலையே அப்படின்னா, உன் மேலே தான்டா நாத்தமே அடிக்குது, புழு நாத்தம் அடிக்குதுடா அப்படின்றான். நான் என்ன பண்ணுறது, நாங்கள் மீன்பிடி தொழில் பண்ணுறோம், அப்படி தான் அந்த மாதிரி வாசனை இருக்கும் அப்படின்னா, நீ எதுக்கு முதல்ல ஸ்கூல் வர, உன் மேலே அந்த வாசனை வரதுனால ஸ்கூல் ஃபுல்லாக அந்த நாத்தம் நாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு சேர்ந்து அடிக்கிறானுங்க. இவனை ஒரு ஆளை போட்டு மாற்றி குத்துறானுங்க. மூஞ்சிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. இவனால் எதுவுமே பண்ண முடியல. திருப்பியும் அடிக்க மாட்டான். அடி வாங்கிட்டு அப்படியே விழுந்துடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா, இவனை மட்டும் கலாய்க்காம இவங்க அம்மாவையும் சேர்த்து கலாய்க்கிறான். அவங்க அம்மா மேலே இந்த மாதிரி தான் நாத்தம் நாருமா அப்படின்னு. இதை கேட்ட இப்போக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. அடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அப்படி நான் அமைதியாக இருந்துடுறான். இந்த விஷயத்தெல்லாம் ரோட்டோரமாக நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜாகிங் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவன் வந்து இவனை காப்பாற்றலன்னு சொல்லி வரான். வந்தவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி வீக்கான பசங்கள்கிட்ட சண்டை வலிக்கிற நீங்கள்லாம் ஸ்ட்ராங்குன்னு நினச்சின்னுக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்கிறான். நீ யாரா எங்கள் ஏரியாவுக்கு வந்து என்கிட்டே சீன் போடுற அப்படின்னு சொல்லி அவனுங்க 3 பேரும் அடிக்க வரானுங்க. ஆனால் அவனுங்களால் அடிக்கவே முடியல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 1000 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் ப்ரொடெக்ஷனுக்கு ஒன்றே தான், டேர்ம் இன்சூரன்ஸ். நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அங்கிள், அதுதான் நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாலிசி பஜாரில் 1 கோடி ரூபாய்க்கான டேர்ம் இன்சூரன்ஸ் 410 ரூபா முதல். பொறுப்பா இருங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. Ready to master AI? You'll get AI skills employers are looking for. Enroll today. அவனுங்களால் அடிக்க முடியல. அவனுங்களோட சட்டை பட்டன் எல்லாம் கிழிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் குத்து விட்டதில் அது எல்லாமே பட்டன் எல்லாம் பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. தமிழ் படத்தில் வர மாதிரி. அப்போ இவனுங்க எல்லாம் உஷாராயிடுறானுங்க. இவனு சரியான ஃபைட்டர் போல் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பயந்து ஓடுறானுங்க. அவனை அப்புறமா வச்சுக்கிற அப்படின்னு. நம்ம இப்போ வந்து சரியான அடி வாங்கினதால அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறான். அவனுடைய மயக்கத்துலேருந்து மயக்கம் தெளியும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ பாக்ஸிங் பண்ணுற சத்தம் கேட்குது. எழுந்து பார்த்தா பாக்ஸிங் ஜிம்மில் தான் இருக்காப்புல. அந்த ஜாகிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் ஒரு பாக்ஸர் போல். அவன் வந்து இந்த ஜிம்மில் வந்து உட்கார வச்சுருக்கான். எழுந்து பார்த்தா ஷேடோ பாக்ஸிங்கு, பஞ்சிங்கு, அப்படி இப்படின்னு ஸ்பேரிங்னு பயங்கரமாக அங்கே ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு உட்காந்துருக்கான். அப்போ அங்கே ஒருத்தன் கத்துறான், அண்ணே இவன் இழிச்சிட்டானே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. இவனை காப்பாற்றினால இவன் வந்து வரான். இவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்காமுரா. இவன் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். இவன் என்ன பண்ணுறான் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ பயங்கரமாக அடிபட்டு கடந்த, இங்கே தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் இருக்கிறதுனால உன்னை இங்கே தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், எனக்கு வந்து வீக்கான பசங்களை வந்து தொல்லை பண்ணுறதும் பிடிக்காது, அதே சமயத்தில் நீ அவனை திருப்பி அடிக்காமல் வந்து பார்த்தியா, உன்ன மாதிரி பசங்களையும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஆனால் அது இவன் வந்து அழுகுறான். சரி அழுவாத, இங்கே வா, நான் உனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறேன் அப்படின்றான். ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து ஏதோ ஒன்று கிறுக்கி வந்து அதை சாண்ட் பேக்கில் ஒட்டுறான். இதுதான் ஒன்று அடித்த பையன் நினச்சிக்கோ, இப்போ ஓங்கி ஒரு குத்து விடு பார்க்கலாம் அப்படின்னா, பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, டேய் சொல்கிறத மட்டும் செஞ்சு குத்து விட்றா அப்படின்றா. நம்ம ஹீரோவும் சரி இப்படியா அப்படின்னு குத்துறான். டேய் குத்த சொன்ன என்னடா தடவுற, போயிட்டு நல்லா குத்துறாடு உதகிறான். வந்து ஓங்கி குத்துறான். அவன் வந்து இந்த மாதிரி தான் குத்தணும், இப்போ நான் சொல்கிறேன் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி குத்து அப்படின்னு சொல்கிறான். என்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் யூஸ் பண்ணுறது தான். காலை வச்சு ஃபுட் ஒர்க் பண்ணி ஹிப்பை திருப்பி, அதாவது இடுப்பை திருப்பி ஷோல்டர் யூஸ் பண்ணி நல்லா ஓங்கி ஒரு பஞ்சு விடு பார்க்கலாம் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு பஞ்சு விட்றான் பாருங்க. அந்த பாக்ஸிங் பேக்கே அந்த பக்கமாக போயிட்டு ஆடிட்டு வருது. இதை பார்த்து அங்கே ஜிம்மில் இருக்கவங்களாம் அதிர்ச்சி ஆகிறானுங்க. என்னடா இப்படி ஒரு பஞ்சு விட்றான் அப்படின்னு. அண்ணே பாத்தியா அண்ணே, என்ன மாதிரி ஒரு பஞ்சு குத்தான் பாத்தியா அண்ணே அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி கத்தும்போது ரத்தம் தெரிக்குது. என்னடான்னு பார்த்தா இவனோட கை வந்து கிழிச்சிட்டு இருக்கு போல். அந்த ரத்தம் தான் தெரிச்சிருக்கு. டேய் இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போகிறான். அவன் குத்துல பார்த்தீங்கன்னா அவனோட நக்கிள்ஸ் இருக்கு இல்லையா,
கை முட்டி அந்த தோள்கள்லாம் பிச்சிட்ருக்கு, அந்தளவுக்கு பஞ்ச் விட்டுருக்கான். அங்கே இருக்கவங்கலாம் ஆச்சரியப்படுறாங்க. சரி நீ என்ன பண்ணுறான்னா இந்த டக்கமரம் வந்து இவனுக்கு மருந்து போட்டு விட்றான், கையில் கட்டு போட்டு விட்றான். பரவாயில்லையே பார்க்க தான் வீக்காக இருக்கிற, ஆனால் பயங்கரமாக பஞ்சு விட்றியே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஏன்டா நீ சண்டை போட மாட்டேற அப்படின்னா, அப்படிலாம் இல்லைண்ணே நான் ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது, நான் ரொம்ப வீக்கானவன், நான் இது வரைக்கும் யாரு கூட சண்டை போட்டதே இல்லை, நான் ஒரு மக்கு அப்படின்னு அவனை மட்டம் தட்டி சொல்லிக்கிறான். சரி சரி கவலைப்படாத, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 CD எடுத்து தரான். அது என்ன சீடின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வீடியோ வந்து எடுத்து தரான். வீட்டில் எடுத்துகிட்டு போய் பாரு உனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்றான். சரி நம்ம இப்போவும் அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு வந்து மறுபடியும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நிறைய பேக் இருக்குது, அதை ஒரே ஆளாக தூக்கிட்டு போய் கப்பலில் வைக்கிறான். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, டி நீ இன்னும் ஸ்கூல் தாண்டா படிக்கிற, நீ ஏன்டா என் கூட வந்து ஹெல்ப் பண்ணி இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற அப்படின்னு, இனிமேல் வீட்டு வேலை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ போய் செய்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனுக்கு சொல்ல இவனும் சரி வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே திரும்பி வரான். திரும்பி வரும்போது அந்த புல்லிஸ் இருக்கானுங்கல்ல இவங்ககிட்ட வம்பிடுத்தானுங்களே, அவன் சொல்கிறத வந்து இவன் யோசிச்சு பார்க்குறான், ஏன் என்னால் அவனை அடிக்க முடியலன்னு. அப்போ தான் அவனுக்கு அந்த சீடியோட ஞாபகம் வருது. சரின்னு உடனே வீட்டுக்கு போயிட்டு அதை போட்டு பார்க்குறான். பாக்ஸிங் மேட்ச்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதை அப்படியே ஆச்சரியமாக உட்காந்து பார்க்குறான், என்னடா இப்படி குத்துறானுங்க அப்படி குத்துறானுங்க அப்படி இப்படின்னு அதை அப்படியே மெய் மருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளாலே இப்படி ஸ்ட்ராங்காக ஆக முடியுமா, இப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாக்ஸிங் மேகசின் ஒன்று விற்கிறாங்க. இருக்கிற கை காசெல்லாம் போட்டு அந்த மேகசினை வாங்கி வந்து பார்க்குறான். ஸ்கூலில் கிளாஸ் நடக்கும்போது அதை வச்சு பார்த்துட்ருக்கான். டீச்சரை பார்த்துடுறாரு, அதையும் கண்டுக்காம அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். சரின்னு அப்படியே ஸ்கூலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவொடனே அவன் மறுபடியும் பாக்ஸிங் மேட்ச் பார்க்குறான். அது அவங்க அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க, பரவாயில்ல பையன் பிடிச்சது செய்கிறான் அப்படின்னு. கிளாஸில் திருப்பியும் அடுத்த நாள் என்ன பண்ணுறானுங்கன்னா பசங்களாம் சேர்ந்து சும்மா ரெஸ்லிங் ஆடிட்டு இருக்கானுங்க WWE. இவன் உட்காந்து மேகசின் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி சண்டைனாலே இந்த மாதிரி பண்ணுறானுங்க, பாக்ஸிங்லாம் வந்து மட்டமான கேமு அப்படின்றான். உடனே வந்து கத்துறான், பாக்ஸிங்லாம் பயங்கரமான கேம், அதை மட்டும் தட்டாதீங்க அப்படின்ட்டு. அந்த நாளும் அப்படியே முடியுது. சாயந்தரம் நடந்து வந்துட்டு இருக்கான் வீட்டுக்கு. அப்போ அவன் யோசிச்சுட்டே இருக்கான், நம்ம ஏன் பாக்ஸிங் கற்றுக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு பாக்ஸிங்கில் ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுறான்னா அடுத்த நாள் காலையில் அந்த டகமுறை இருக்கான்ல தினமும் காலையில் ஜாகிங் போவான். அந்த நேரத்தில் இவன் போகிறான். ஏய் வந்துட்டியாடா, அந்த சீடியை திருப்பி கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த சீடியும் கொடுக்குறான். உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி டக்காமராண்ணா அப்படின்னு இவன் சொல்ல, உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு இவன் கேட்குறான். மேகசினில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். பயங்கரமான ஸ்ட்ராங்கு போலியே நீங்கள் அப்படின்னு இவன் கேட்க, ஆமாம் நான் ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னு இவர் பெருமை பீத்திக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறான்னா, என்னாலே உங்களை மாதிரி ஆக முடியுமா, என்னாலே பாக்ஸிங் கற்றுக்க முடியுமா அப்படின்னு. இவனுக்கு உடனே டென்ஷன் ஆகிடுது. வந்து தலையை பிடிச்சிட்டு, ஏதோ 4 பாக்ஸிங் மேட்ச் பார்த்துட்டுன்றதுனால உன்னார பாக்ஸர் ஆகணும்னு ஏன் முடிவு பண்ணுற, இன்னும் குழந்தை விளையாட்டுலாம் கிடையாதுடா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல, நான் சீரியஸாக தான் யோசிச்சு சொல்கிறேன், நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறான். உனக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன், பாக்ஸிங் ஒன்றும் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஏதோ சாதாரணமாக வந்து பாக்ஸிங் கற்றுக்கணும்னு சொல்கிற, அதுக்கெல்லாம் நீ லாய்க்கப்பட்டு வரமாட்டே, உன்னை கலாய்ச்சி அடிக்கிறவனுங்களே உன்னால் திருப்பி அடிக்க முடியல, உன்னால அப்புறம் பாக்ஸிங் கற்றுக்க முடியும் அப்படின்னு இவன் சொல்ல, எனக்கும் அடிக்கணும்னு ஆசை தான், ஆனால் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுகுறான். இதை பார்த்து அவனால் தாங்க முடியல போல். சரி வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மரம் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 8 உதைக்கிறான். அதோட இலைங்கள்லாம் கீழே விழுது. அப்போ வேகமாக ஒரு பஞ்சு கொடுக்குறான். பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், நிறைய பஞ்சு. இப்போவும் அது கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கான். இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னன்னு பார்த்தா அவனோட கையில் வந்து அந்த கீழே விழுந்தது பார்த்தீங்களா இலை, அந்த லைட்னிங் ஸ்பீடில் பஞ்சை கொடுத்து அந்த இலைங்களையும் பிடிச்சிருக்கான். இதே மாதிரி நீ பண்ணனா நான் உனக்கு பாக்ஸிங் சொல்லித்தரேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். என்னது இந்த ஸ்பீடில் இந்த மரத்துலேருந்து விழுற இலையை பிடிக்கணுமா அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்க அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி உங்களுக்கு இந்த கருத்து இருந்தது, இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தலாம், இல்லை நான் சொல்கிற விதத்தை சரியாக இல்லைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். இந்த மாதிரி